இன்றைய மன்னா. டுடேஸ் மன்னா. சங்கீதம் 9:9, சாம்ஸ் 9:9. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். The Lord is a refuge for the oppressed, a stronghold in times of trouble. யோசேப்பு தன்னுடைய வாலிப வயதிலே எகிப்திற்கு அடிமையாக விற்கப்பட்டான். ஏறக்குறைய 13 வருடங்கள் யோசேப்பு அடிமையாக எகிப்திலே இருந்தான். அவன் அடிமையாக இருந்தாலும் கூட கர்த்தரை தேடுகிறவனாக, கர்த்தரை விடாமல் பற்றி கொள்கிறவனாக இருந்தான். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார். எல்லா சூழ்நிலைமையிலும் அவனோடு இருந்து அவனை நடத்தினார். ஒவ்வொரு சூழ்நிலைமைகளிலும் கர்த்தர் அவனோடு இருந்து ஞானத்தை அவனுக்கு கொடுத்து அவனை நடத்தினார். கர்த்தரை தேடுகிற, கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளை கர்த்தர் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்லவே. கர்த்தர் யோசேப்பையும் கைவிடவே இல்லை. அவன் சிறுமைப்படுத்தப்பட்ட தேசத்திலே அவனை அதிகாரியாக உயர்த்தி அவனை அழகு பார்த்தார் நம்முடைய தேவன். குடும்பத்தாரால், சகோதரரால் சிறுமைப்படுத்தப்பட்ட யோசேப்புவுக்கு சிறுமைப்படுத்தப்பட்ட தேசத்திலே ஒரு நல்ல குடும்பம், நல்ல வேலை, நல்ல பிள்ளைகள், நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்து தேவன் அவனை உயர்த்தினார். ஆகவேதான் யோசேப்பு தனக்கு எப்ராயிம் என்ற குமாரன் பிறக்கும்போது, நான் சிறுமைப்படுத்தப்பட்ட தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று அவனுக்கு அந்த பெயரை வைத்தான். அன்பான தேவ பிள்ளையே, சிறுமைப்படுத்தப்படுகிறாயா? உன்னுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்க்கிற நம்முடைய தேவன் நமக்கு உண்டு. யோசேப்பின் சிறுமையை மாற்றி அவனை மகிழ்வித்தவர் உன்னுடைய சிறுமையை மாற்றி உன்னை ஆசீர்வதிப்பா. உன்னுடைய சிறுமையிலே உன்னை பெருக பண்ணுவா. God bless you.